நான் பெரியமேட்டு பகுதியிலிருந்து வரேன். 3 ஆண் பிள்ளைகளை பெற்ற எனக்கு என் மூத்த பிள்ளைக்கு 32 வயசு. ஆண்டவர்கிட்ட நான் கேட்டுக்கொண்டு, ஆண்டவரே, என் பிள்ளையுடைய வாலிபம் கடந்து சென்று கொண்டிருக்குது ராஜா, அவனுக்கு ஒரு சௌக்கியத்தை நான் தேடாமல் இருப்பேனோ என்று கர்த்தரிடத்தில் நான் கேட்டேன். ஹல்லேலூயா. செப்டம்பர் 7ஆம் தேதி என் கணவரோடு நான் இங்கே வரும்போது ஐயா சொன்ன ஒரு வார்த்தை, வரும் ஆனால் அந்த வாழ்க்கை கஷ்டம், நீ உபவாசித்து ஜெபிக்கும்பொழுது மீகா 2:13 கர்த்தர் தடைகளை நீக்குவார்னு சொன்னார். அடுத்த நாளே நான் தாமதிக்காமல் 7ஆம் தேதி என் மகன் இங்கே கூட்டிக் கொண்டு வந்து ஜெபிக்கும் பொழுது அவன் சிரசில் கையை வைத்து ஜெபித்த அன்பு தகப்பன் 2 வாரத்தில் நான் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. என் சிரசில் கையை வச்சு ஜெபிக்கும் போது நீ எதிர்பாராத அற்புதத்தை ஒரே வாரத்தில் உனக்கு செய்து முடிப்பேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்போ தான் தெரிஞ்சது இங்கே 7 வாரம் தொடர்ந்து எல்லாம் வராங்க, 7 வாரத்துக்குள்ளேயே ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறாருன்னு சொல்லி. ஆண்டவர் எனக்கு எத்தனை வாரத்தில் செஞ்சார் தெரியுமா? 4 வாரத்தில் செய்து முடித்தார். ஹல்லேலூயா. நான் போய் பெண்ணை பார்த்தேன், பெண் வீட்டாரும் என் வீட்டுக்கு வந்தாங்க. 2 பேருக்கு ரொம்ப சந்தோஷம், சமாதானம். போன மாதம் 24ஆம் தேதி என் பிள்ளைக்கு நிச்சயதார்த்தம் செய்து முடித்தேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஜெபத்தை கேட்ட தேவனுக்கு, அற்புதத்தை செய்த தேவனுக்கு, தகப்பன் மூலமாய், தீர்க்க தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் என்னோடு இடைப்பட்டு என் குடும்பத்தாருக்கு என் கண்ணீரை களிப்பாய் மாற்றின என் தேவாதி தேவனுக்கு கோடி நன்றியை செலுத்துகிறேன். போதனை ஏற்படும் தலைப்பில் நிகழ்ச்சி வருகிறது. ஆவியானவரை மறைத்து அபிஷேகத்தாலும் நீர் நிரப்பி பேசும். நன்றி செலுத்துகிறோம், துதி செலுத்துகிறோம், சோதனை செலுத்துகிறோம். ஆவியானவரே நீர் பேசும், அது கிடைச்சியும் ஆச்சரிக்கிறோம். யோபு 23ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். ஆனாலும் நான் போகும் வழியே அவர் அறிவார், அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று வசனம் இருக்குது. ஆனால் நான் போகும் வழியே அவர் அறிவார், என்னை சோதித்த பின் நான் பொன்னாக அப்போ சோதனை இருப்பது பிறகு நான் பொன்னாக விளங்குவேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அவர் சோதனை வரும் பொழுது, சோதனை சோதிக்கும் பொழுது நான் பொன்னாக விளங்குவேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லப்படுகிறது. 1 கொரிந்தியர் 10ஆவது அதிகாரத்தில் 13 மனுஷனுக்கு நேடுகிற சோதனை அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். இதை சொல்லுகிறது. மனுஷன் நேரிட சோதனை அல்லாமல் வேறொரு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராயிருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனை கூட அது தப்பிக்கொள்ளும்படியாக போக்கையும் உண்டாக்குவார். அப்போ எந்த சோதனை வந்தாலும் அந்த திராணிக்கு தக்கதாக அந்த சோதனை நமக்கு கொடுக்கிறார். அந்த சோதனையை அதுக்கு தப்பித்து கொள்ள வழிகளே திறக்கிறேன் என்று ஆவியானவர் பேசுகிறார். அந்த சோதனை வந்தாலும் சோதனை தாங்கிக் கொள்ள பலத்தின் சக்தியின் தேவன் கொடுக்கிறார். அந்த சோதனையை சகிக்க எல்லா கிருபையும் தருகிறார். அந்த சோதனை எப்படி வந்தாலும் அதை நாம் செபிக்கக்கூடிய எந்த சோதனையாக இருந்தாலும் நாம் முறியடிக்கப்படுகிறது, அதை அழிந்து சோதனை கொண்டு வருகிறார். சோதனை என்றால் யார் கொண்டு வருகிறார்? சாத்தான் உலகத்தை ஒரு மனிதன் உள்ளத்தில் பூந்து அந்த சோதனையை கொண்டு வருவான். அப்போ நம்ம நெருக்கப்படுகிறோம். அப்போ சோதனை சகிக்கிற மனுஷன் பாய்க்குவார். சோதனை எப்படி சகிக்கிறது? ஜெபத்தில் தான் சகிக்க முடியும். நீங்கள் முழங்கால் போட்டு இந்த சோதனை, நெருக்கம், கண்ணீர், கவலை, துன்பம், துயரம், மாறுபாடான காரியங்கள் வரும்போது நீங்கள் முழங்கால் நின்று செபிக்கும் போது அந்த சோதனை எந்த சத்துருமால வருகிறோ, அசுத்தாவினால் வருகிறோ, இல்லை மனிதனால் வருகிறோ, மனுஷனால் வருகிறோ, மாறு இடத்தில் வருகிறோ, அது அழிக்கப்பட்டு போகும்.
அந்த களையை பிடுங்கி எடுப்பது போல் இன்றைக்கி நல்ல பயிர்களுக்குள்ள களைகள் முளைத்து வளரும். அப்போ அந்த களையை பிடுங்குறாங்க. அதே போல் சோதனை கொண்டுக்கலாம் தாத்தாம் இருக்கிற களைகளாம் அதை நம்ம இயேசுவின் நாமத்தில் தெய்வத்தில் பிடுங்கணும். அப்போ பிடுங்கப்பட்டே தீரும். பிடுங்கப்பட்டுவோம். பிடுங்கின மட்டும் இல்லை, இயேசுவின் நாமத்தில் அதை சுட்டரிக்கணும். அதைத்தான் அவர் சொல்கிறார். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனத்தில், ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்கிறது. ஆதலால் அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லார். எந்த சோதனை வந்தாலும் அந்த சோதனையில் மேற்கொள்ள வேண்டிய பலத்தையும் கிருபையும் வல்லமையும் அனுகூலமும் நமக்கு தந்து சோதனை தகிக்கிறதுக்கு மட்டும் இல்லை, ஜெயிக்கிறதுக்குள்ள எல்லா கிருபையும் ஆண்டவர் தருகிறார் என்று இந்த வேத வசனம் ஆண்டவர் வார்த்தை 2:18 உறுதிப்படுத்துகிறது. இதான் ஆண்டவர் வார்த்தை. ஊதபக்கரபா சங்கரபதியா யாக்கோபு 1வது அதிகாரத்தில் 2:3-4 பார்க்கும்போது, என் சகோதரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூர்ண சிகிச்சை செய்ய கடவுது. ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சமமாய் கொடுக்கிறவரும் ஒரு கடின கொள்ளாதவருமாக தீர்த்து கேட்க கடவன். அப்போது அவனுக்கு கொடுக்கப்படும். அப்போ நம்ம சோதனை எப்படி சகிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறது. ஜெபத்தினால என்றால் சோதனை என்றால் ஜெயிக்க முடியும். ஏதோ மாசத்தினால ஏதோ சோதனை ஜெயிக்க முடியும். அதே போல் என்றால் சாட்சியினால் சோதனை முடியும். அந்த பொறுமை இருந்து எப்பேற்பட்ட சோதனை அது மனிதர்கள் மூலம் வந்தாலும் மனுஷர்கள் வந்தாலும் சாத்தான் மூலம் வந்தாலும் அதை ஜெயிக்க வேண்டிய எல்லா கிருபையும் தலாக்கத்தை தந்து அவரை வழி நடத்த தான் இருக்கிறார். வேதத்தை அப்படிதான் இருக்கும். எல்லாருக்கும் நெருக்கங்கள், போராட்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வரும். அந்த சோதனை எப்படி ஜெயிக்க வேண்டும்? இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெயிக்கணும், ஜெபத்தில் ஜெயிக்கணும், பாடல்கள் ஜெபிக்கணும், சாட்சியில் ஜெபிக்கணும், நம்மை காத்துக்கொள்ள ஜெபிக்கணும். அப்போ தான் சோதனை நான் ஜெயிக்க முடியும். அந்த சோதனைக்குரிய காரியங்கள் பல வழிகளிலிருந்து வரும், எத்திசையிலிருந்து வரும். அது அப்போது நம்மளை காத்து கொள்ளணும், அதுக்கு பாத்திரமாக இருக்கணும். அப்போது நம்ம ஜெயித்து பெறணும். இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவர்களுக்காக நம்பிக்கை தொலைக்க ஜெபிக்க போகிறேன். 10:35 வாயை முதல் திறப்பேன், உலக தோட்டம் முதல் அரை பல்ல வெளிக்கடுத்து வந்து உரைக்கிறது. அற்புதம்தான் இருக்குது, ஆச்சரியம் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவருக்கு அநேக பேருக்கு அற்புதம் செய்கிறார். வாழை வயதை கூட்டி கொடுக்கிறார். தரித்த உறுப்பு செயல்பெற்ற உறுப்பை செயல்பட்டார். அநேக கட்டுகள் அழுக்கப்படுகிறது. தலைவீனம் கடந்து போகுது, வியாதி கடந்து போகிறது. சரீர உறுப்பு கட்டுப்போன உறுப்பு நல்ல உறுப்பாக மாறுகிறது. 3 பேருக்கு இப்போதே ஒரு கட்டுப்போன உறுப்பை நல்ல உறுப்பாக மாற்றிட்டார். இயேசுவின் நாமத்தை மாற்றப்பட்டது. எந்த கஷ்டம் யார் சரீரத்தில் இருக்கோ அது கடந்து போயிட்டு வியாதியிலிருந்து விடுதலை என்றால் வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். ஒரு வெளிச்சம், எல்லாருக்கும் வெளிச்சம் வந்தாச்சு. உயிர் உள்ள தேவன் உங்களை வாசம் செய்கிறார். கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திகிலற வேண்டாம், பயக்கிறேன். என் ஜீவனை கொண்டு சொல்கிறேன், வீட்டை நான் காட்டுகிறேன், நான் குடும்பத்தை காட்டுகிறேன், உங்களை பாதுகாக்கிறேன், உங்களை தாங்குகிறேன். ஒரு வெள்ளிக்கிழமை உலகத்தில் ஒரு சம்பவம் நடக்கும், பார்த்துக்கிடுங்க. யார் எது சொன்னாலும் நம்பாதுங்க. ஆண்டோட வார்த்தை எதுவும் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் உன் ஆத்மா நஷ்டப்பட்டால் லாபம் என்ன? சாத்தான் தோற்ற மாட்டான். சாத்தானே நாம் தான் தோற்றணும். எல்லா விக்கிரமும் உலகத்து பேரும். உலகத்தை 7 கணத்துள்ள விக்கிரமும்
போய்விடும் என்று கர்த்தர் சொல்கிறார். யார் என்ன சொன்னால் பாருங்க, கர்த்தர் உலகத்தில் உள்ள விக்கிரங்கெல்லாம் நான் எடுக்க போகிறேன், எடுத்து விட்டேன், எடுக்கப்பட்டு விட்டது. உங்கள் வீட்டை கட்டுவேன், குடும்பத்தை கட்டுவேன், உங்களை பாதுகாக்கிறேன். தேன் கூட்ட தேன் வரும் போல உங்களுக்கு தேன் வரும், ஆசீர்வாதமான தேன் வரும், நல்ல தேன் வரும். குடிங்கள், சந்தோஷமாக இருங்க. இயேசு வரிக்குள்ள அடையாளம் நடக்க போது பார்த்துக்கிடுங்க. உலகம் முழுவதும் என்ன நடக்கிறது என்று பார்த்துக்கிடுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்து என் மகனே சந்தோஷமாக இரு, மகளே சந்தோஷம், கலங்க வேண்டாம், பயப்பட வேண்டாம், திறங்கோள், நான் உனக்கு பரிசை கொடுக்க போகிறேன், நல்ல பரிசை கொடுக்க போகிறேன், நினைத்து பாரு பரிசு கொடுக்க போகிறேன். இல்லை வாங்காத பரிசு. அநேகர்கள் பரிசுக்காக காத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள், குழந்தைக்காக ஜெபிக்கிறார்கள், குழந்தை கொடுக்கிறேன், திருமணத்துக்காக திருமணத்தை அடுத்து வைக்கிறேன், படிப்பு நல்ல நேர்மையான படிப்புக்காக ஜெபிக்கிறேன், நேர்மையான படிப்பு தரேன். இலவுந்த மரம் அல்ல, இலைகள் பூக்கள் காய்கள் கனியோடு இருப்பீங்க. கட்டடம் கட்டுவது போல கட்டி ஏசமை பயப்படாதே, அகழ்ந்து கழிக்க ஒரு கர்த்தர் பெரிய கட்சிவார். இப்போதே ஒவ்வொரு நாளும் உங்கள் ஞானத்தால் நிரப்புகிறேன், அறிவால் நிரப்புகிறேன், புத்தியால் நிரப்புகிறேன். பெரிய கொடிய வியாதி ஒரு சரீரத்திலிருந்து கடந்து போகுது, ஒரு வெளிச்சம் வந்துவிட்டு கெட்டுப்போன சரீரம் புதுசராக மாற்றப்படுகிறது. விழாவில் இருக்கு, தெளிவினத்தினால கை தூக்க முடியாதபடி இருக்குது, கையை தூக்க உதவி செய்கிறேன். எல்லா அற்புதத்தையும் செய்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். எந்த கஷ்டம் இருந்தாலும் அது நீங்கிடும். பலப்படுத்த கிருஷ்ணால் எனக்கு எல்லாம் செய்ய பலம் உண்டு தருகிறார். உண்மையாக சொல்கிறேன், தீவனை கொடுக்கிறேன். இந்த வருஷத்தில் உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை கேட்குறீங்களோ கொடுத்து குழந்தைகளை தருவேன், திருமணத்தில் தருவேன், வேலை தருவேன், தொழில் தருவேன், வீடு தருவேன், கட்டணம் கட்டி தருவேன், நன்மை செய்வேன். எந்தெந்த விண்ணப்பத்துக்காக தேவ சமூகத்தில் நீ ஜெபித்து கொண்டிருக்கிறதோ அந்த தெய்வத்துக்கு பதில் வந்தாச்சு. விளக்கை கொறித்து வச்ச பிறகு இந்த விளக்கு அடையாது, அந்த விளக்கு எரியும். எரிமலை வெடித்து தருவது போல ஒரு பகுதி எரிமலை வெடித்தது போல இருக்கும் உலகத்தில். அதையும் பார்த்துக்கிடுங்க. ஆண்டவர் சித்தம் நிறைவேறும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எதிர்பார்த்த அற்புதத்தை விட எதிர்பாராத அற்புதம் தருவேன். 1ஆம் மாதத்துக்குள்ளே உலகத்தில் எல்லாம் நடக்க இருக்குது, நடக்கும், நடந்து விட்டது. ஒரு விருது அல்ல, 2 விருது அல்ல, 3 விருது அல்ல, 4 விருது நான் கொடுக்க போகிறேன், கொடுத்து விட்டேன். சந்தோஷமாக இருங்க. தேசிய நாமத்தில் எல்லா அற்புதத்தையும் செய்து நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். அந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் தப்பாக அமைத்து ஆசிக்கிறோம். இந்த ஊழியத்துக்கு அதிசய பரகாவது வரும் தெபத்தில் தாங்கும்படி அன்பாய் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். ஆமே ஆமே ஆமே. மேலும் தேவ ஊழியரை நீங்கள் தனித்தனியாக சந்தித்து ஜெபிக்க விரும்பினார் ஒவ்வொரு நாளும் அதிகாலை 5 மணி முதல் காலை தொழுகையில் நீங்கள் கலந்து கொண்டு சகோதரர் அவர்களை சந்தித்து ஜெபித்துக் கொள்ளலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, தொலைபேசி எண் 26574550, 26574551, செல்போன் 9383344445. புத்தூர் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் நடத்தும் பரிசுத்த உபவாச ஜெப கொடுகை நடைபெறும் இடம் அதிசய பராக்கா தீர்க்க தரிசன ஊழியங்கள் 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி. இதில் சிறப்பு ஜெபம் மற்றும் தேவ செய்தி அளிக்க இருக்கின்றவர் தீர்க்கதரிசி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி அவர்கள். அன்பானவர்களே, இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதங்களை பெற்று செல்ல அன்புடன் அழைக்கப்படுகின்றீர்கள். தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி சுவிசேஷகர் எஸ் தங்கசாமி, 71 மௌனசாமி தெரு, ஆம்பத்தூர் ஓச்சி, சென்னை 53.